அதிக அளவு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கணும், இனிமையாக இருக்கணும், ரொம்ப சுகபோகமாக இருக்கணும். 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபாயை வச்சு எப்படி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி. ஏன்னா புதன் ஆளக்கூடிய கிரகம். சிக்கனவாதிகள், பொறுமைசாலிகள், எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஒரு சிந்தனை உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம். எல்லாத்தையுமே கற்று வைத்திருப்பாங்க. நல்ல ஒரு அனுபவசாலிகளை இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் சரி குழம்ப மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள். முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குழப்புவாங்க. ஏன்டா அந்த முடிவு நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கடினமான வேலையை கூட ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஆற்றல் வாய்ந்தவங்க, நல்ல ஒரு ஞாபக சக்தி வாய்ந்தவங்க அப்படின்லாம் இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோமாளி போல் இருந்தாலும் ரொம்ப திறமையானவங்களாக இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு இனிமையாக பழகக்கூடியவங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி என்பர்கள் ஒரு ஊருக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா இவங்களை தெரியாத நபர்களே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் அமாவாசை தவறாமல் அந்த குலதெய்வத்திற்கு ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த தேங்காயோட அந்த வெண்மை நிறம் மாதிரி உங்ககிட்ட பழகிறவங்க ரொம்ப வெண்மையாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஒரு தீபத்தை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சூரியன் ஆத்மகாரகன். அவர் கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாசி மாதம். மனிதன் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் ஆளுமையாகவும் ஒரு தலைமை திறனோடும் செயல்படுறதுக்கு காரணம் சூரிய பகவான் தான். நல்ல ஒரு புகழ்ச்சிக்கு காரணமும் சூரிய பகவான் தான். அதிகார தோரணையோடு பேச வைக்கக்கூடியதும் சூரிய பகவான் தான். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான குறிக்கோள் அடையணும் அப்படின்னா சூரிய பகவான் பக்கபலமாக இருந்தார், அவருடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைத்தது அப்படின்னா தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம், அங்கே ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய வீடு, மனித நேயம் உள்ள ஒரு வீடு, சிந்தனை அதிகமுள்ள ஒரு வீடு, சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு வீடு, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். நவீன எண்ணங்கள் உடைய ஒரு ராசியும் தான். கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் சமூக சேவையோடு செயல்படக்கூடிய ராசி. அதனால் இந்த சூரியன் கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் என்பதனால நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது. ஏன்னா சூரியன் கும்பத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான மாற்றங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் காலமாக இந்த மாசி மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசி அப்படிங்கிறது கும்பத்துக்கு 9வது இடமாக மிதுன ராசி அமைந்திருக்கிறதுனால இது பாக்கிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வ அருள் நிறைந்த இடம், தெய்வீக இடம் அப்படின்னு இந்த 9வது இடத்த சொல்லுவாங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய இடமும் இந்த 9வது இடம் தான். வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய இடமும் 9வது இடம் தான். குருவோடைய அருள், தெய்வ அருள் இதெல்லாம் நிறைந்த இடமும் இந்த 9வது இடம் தான். வாழ்க்கையில் நல்ல நல்ல வழிகாட்டுதல் தெரியணும் அப்படின்னா 9வது இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு
கும்ப ராசி 9வது இடமாக அமைந்திருக்கிறதுனால அந்த 9வது இடத்துல சூரிய பகவான் இப்போது பிரவேசிக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் வரும். வாழ்க்கையிலே கூட எதிர்பாராத நல்ல விஷயங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த மாசி மாதத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த காரியத்தில் தடையாகவே பிரச்சனையாகவே இருந்திருக்கும். அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். உயர்கல்விக்காக ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக இந்த கல்லூரியில் நமக்கு இடம் வேணும், அங்கே தான் நம்ம படித்தா நம்ம முன்னேற்றத்துக்கு வர முடியும், சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு ஒரு சில மிதுன ராசி என்பவர்கள்லாம் ரொம்ப நாளாக அந்த கல்லூரியில் இடம் கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த கல்லூரியில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆராய்ச்சியில், விஞ்ஞானத்தில், தொழில்நுட்ப சார்ந்த துறையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற பட்டம், பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மாசி மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய புத்திக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஏன்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக உங்களுடைய உறவுகளால் ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கு இல்லையா? அந்த இடத்துலையே நீங்கள் பாராட்டுக்குரிய நபர் அப்படிங்கிற பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கு மற்றவங்க மதிப்பளிப்பாங்க. உங்களுடைய சிந்தனையை மற்றவங்க ஏற்று செயல்படுவாங்க. குறிப்பாக உங்களுடைய ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சு கேட்டு மற்றவங்க நடக்கிறதுனால உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தத்துவ பேச்சு, அந்த அடுக்குமொழியோடு பேசக்கூடிய அந்த பேச்சாற்றலுக்கு மற்றவங்க இந்த காலகட்டத்தில் மயங்குவாங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க நடப்பாங்க. இதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். தத்துவமாக அடுக்குமொழியாக பேசுகிறதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்தளவுக்கு திறமையாக பேசக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த தத்துவ பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. வெளி உறவுகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. வெளிநாட்டிலாம் உங்களுடைய கலாச்சாரங்களை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. புதிய வாழ்க்கை முறையை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போது. தனிப்பட்ட வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் எப்போவுமே ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அதிகம் எடுத்து வைக்காமல், சரி நீ கஷ்டப்படியா இருந்தால் நீ ஒரு 500 ரூபாய் வச்சுக்க, நீ கஷ்டப்படியா இருந்தால் நீ ஒரு 200 ரூபாய் வச்சுக்க, எனக்கு 300 ரூபாய் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்திலையும் நல்ல ஒரு வளர்ச்சி. அதனால் ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையை ஒரு புது கோணத்தில் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. அதற்கான பக்குவம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வரும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலையாகட்டும், வேலையிலேயாகட்டும் புது புது விஷயங்களை நோக்கி இந்த காலகட்டத்தில் பயணிப்பீங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கல்வியில், ஊடகம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை. பத்திரிகை ஆசிரியராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு சுப தகவலாக இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக வெளியூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து, பெரிய பெரிய நிறுவனங்களிலிருந்து நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய நட்பு வட்டாரத்திலையும் சரி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வர போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வேலையை ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது. நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காரு. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்காம ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழில்
செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சந்தையில் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு தனி ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு வருமானம் உள்ள நாட்களாக தான் இந்த மாசி மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு செலவுகளும் வரும். அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வர போகிறீங்க. பெருசாக முதலீடு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க, ஜோதிடர் தெரிந்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஓகே. இல்லை தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சேமிப்பு வருகின்ற நாட்களில் உயரக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாமல் அதிக வாங்கலாம் இதை வாங்கலாங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசையை, உங்களுடைய நண்பர்களுடைய ஆசை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களுடைய அன்பு ஆதரவில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இதோட கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க, ஒரு புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு கோபூஜை செய்யுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா வருகின்ற அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக